வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆரோக்கிய பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சங்குப்பூவை பற்றின நிறைய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா நம்முடைய தலையில் இருந்து கால் வரைக்குமே நிறைய அற்புதங்களை செஞ்சிட்ருக்கு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களை சேரும். இதை பற்றின நம்ம இந்த பதிவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சங்குப்பூ பிடிக்குமா, நீங்கள் சங்குப்பூவை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சங்குப்பூவை பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடிய ஒரு பூ தாங்க. இந்த பூவை கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வெந்நீரில் போட்டு கொதிய வச்சோம்னா தானாகவே நிறம் மாறிடும். ஸோ இதை நம்ம ஆர்டிஃபிஷியல் கலருக்கு பதிலாக இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். உணவுகளில் இந்த சங்குப்பூவை நம்ம சேர்த்துக்கிட்டு வரும் பொழுது ஆரோக்கியத்திற்கு நிறைய நன்மைகள் கொடுக்குதுங்க. அதை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா அஜீரணம், மலச்சிக்கல், தொண்டைப்புண், தோல் நோய், கண் நோய், காசநோய், சுரப்பிகள், அனிமீசியா மற்றும் எரியக்கூடிய உணர்வு, கழுத்து நோய், தோல் நோய், யானைக்கால் நோய், மூட்டு வலி, மூச்சுக்குழாய், அலர்ஜி, ஆஸ்துமா, நுரையீரல், காசநோய், இது போல் நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுது. ஸோ இதனுடைய நன்மைகளை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த நோய் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தொடர்ந்து நீங்கள் சங்குப்பூவை எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய வெளியில் மருந்துகளை எடுத்துக்கிறத விட இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு வரும் பொழுது எல்லாமே க்யூர் ஆகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெகுலராக செய்யும் பொழுது அதற்கான பலனை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். ஸோ இந்த சங்குப்பூவை பார்த்திங்கன்னா முதல் பெனிஃபிட்டில் நம்ம பார்க்கக்கூடியது மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சங்குப்பூ சாப்பிட்றதுனால மூளையில் இருக்கக்கூடிய அசிடைல் குளோக்ளைன் அப்படின்ற வேதிப்பொருளுடைய அளவு அதிகரிக்க கொடுக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குது. மூளையில் இருக்கக்கூடிய உயர் அசிடைல் கோலைன் அளவுகளில் வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பு ஏற்படுத்தாது, நினைவாற்றலையே அதிகப்படுத்துது. சங்குப்பூவை நீங்கள் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இதுக்கிட்ட நிறையவே இருக்குது. ஏன்னா சங்குப்பூவில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த சங்குப்பூவை தேநீராக நீங்கள் எடுக்கும் பொழுது புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல ஒரு முக்கிய பங்கு எடுத்துக்குது. ஸோ புற்றுநோய் செல்களுக்குள் நுழைந்து அவற்றினுடைய வளர்ச்சியை தடுக்குது. அதனால் கண்டிப்பாக ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த தேநீரை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் சின்னதுலேயே தடுத்துடலாம். அடுத்ததாக அலர்ஜியினுடைய எதிர்ப்பு பண்புகளாக இது செயல்படுது. ஏன்னா சங்குப்பூவை டீயாக நீங்கள் எடுக்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கலாம். எதனால் வீங்குது அப்படின்னே தெரியாது. திடீர்னு மூஞ்செல்லாம் வீங்கிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் உடலில் இருக்கக்கூடிய வலி போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதே போல் ஒற்றை தலைவலி இருக்கக்கூடியவங்க காயங்களில் ஏற்படும் பொழுது தலைவலியால் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் இந்த சங்குப்பூவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த சங்குப்பூவை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரெஷர் இல்லாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாமே அதிகமாக எடுத்துக்காமல் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூவை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த சங்குப்பூவை நீங்கள் தேநீராக எடுத்துக்கும் பொழுது அல்லது உணவில் ஏதாவது ஒரு வகையில் இந்த சங்குப்பூவை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்குது. உயர் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்து சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸோ சங்குப்பூ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபேஷியலில் யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கலும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இயற்கையாகவே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சருமம் ரொம்ப பொலிவையும் ஏற்படுத்துது. ஏன்னா சங்குப்பூவில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இது தோலில் பார்த்திங்கன்னா வயதான செயல்முறைகளை மெதுவாக்கி கொடுக்கும். முன்கூட்டியே வரக்கூடிய வயது முதிர்வை தடுக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தோல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த சங்குப்பூவுக்கு இருக்குது. உங்களுக்கு வீட்டில் சங்குப்பூ வச்சுருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் சங்குப்பூ இருக்கா, நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் சங்குப்பூ ஒரு வாஸ்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. லட்சுமி கடாட்சமாக ஒரு பொருள் அது. அதனால் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது உண்டு. இதை தாண்டி ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இந்த சங்குப்பூ பெற்றிருக்கு.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடி வளர்ச்சிக்காக, முடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த சங்குப்பூவை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சங்குப்பூ முடியினுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்க செய்யும். முடி உதிர்வதை வந்து தடுக்கும். அந்த முடி வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் கட் ஆகிறது, முடி வந்து நரைக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணும். பெரும்பான்மையாக உள்ளவங்களை பார்த்திங்கன்னா, இந்த சங்குப்பூவை வந்து ஷாம்புகளாகவோ கண்டிஷனர்களாகவோ வந்து தயாரிக்கிறதுல வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. சங்குப்பூவை வந்து தேநீராக நீங்கள் எடுக்கும் பொழுது இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து தளர்த்தி கொடுக்குது, செரிமானத்திற்கு வந்து உதவி செய்யுது. இது குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் வளர்ச்சியடைவதை வந்து தடுக்குது. அதனால் குழந்தைகளுக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளோ அல்லது செரிமான பிரச்சனைகளோ ஏற்படாமல் இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் தினசரி பயன்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு சீராக்குது. இந்த காலகட்டத்தில் சர்க்கரை இல்லாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சர்க்கரை நோய்க்கு எல்லாமே எடுத்துக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மாத்திரை தான். அதையும் தாண்டி இந்த சங்குப்பூவை நீங்கள் தேநீராக எடுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை வந்து உறிஞ்சி இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்துது. ஸோ நீரிழிவு நோய்களுக்கு எல்லாமே இந்த மருந்தோடு சேர்த்துக்கிட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாக சரியாகும். இந்த சங்குப்பூவை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்பொழுது எடை குறைவான ஏற்படும். சங்குப்பூ டீ வந்து காஃபின் இல்லாமல் இருக்கிறதுனால இது 0 வந்து கார்போஹைட்ரேட்டுகளோடு இருக்குது. மேலும் கொழுப்புகளும் வந்து கிடையாது. ஸோ உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு டயட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த ஒரு பானத்தை நீங்கள் சிறந்த முறையில் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவு கழிவுகள் வந்து வெளியேற்ற குடலில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் வந்து க்ளீன் பண்ணுது, சுத்தப்படுத்துது. அதோடு மட்டும் இல்லாமல் பசியை சரியான அளவில் தூண்டி அதிகமாக சாப்பிட்றத வந்து தவிர்க்கும் உதவியாக இருக்குது. இதனால் அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிட்றதெல்லாம் நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். அப்படி இருந்தோன்னா அப்படின்னா வேகமாக நம்மளுடைய எடையை வந்து குறைச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண்களில் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சங்குப்பூ. இந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா கண்ணினுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து அதிகரிக்க கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த சங்குப்பூ டீயில், அதாவது ப்ளூ டீயில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் மற்றும் கொலாஜின் வந்து உற்பத்தியை வந்து அதிகரித்து சருமத்தினுடைய நெகிழ்ச்சி தன்மையை வந்து பராமரிக்க உதவியாக இருக்குது. ஒரு கப் வெதுவெதுப்பான ப்ளூ டீயை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா உடல் கழிவுகள் எல்லாமே வந்து முறையாக வெளியேற்றப்படும். வயிறு, கல்லீரல், சிறுநீரகம் இப்படி எல்லாமே வந்து சுத்தமாகிடும். ஸோ உடலினுடைய உள்ளுறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சருமம் வந்து கூடுதலாக பளபளப்பாகவும் வந்து எடுத்துக்கும். ஸோ வெளிப்புறத்தில் நம்ம என்ன தான் வந்து க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணாலும் கூட உட்புறத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வந்து நல்லா இருக்கும். ஆரோக்கியமாக இருக்க இந்த ப்ளூ டீயை எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ டீயில் இருக்கக்கூடிய பிளானிக் அமிலம் மற்றும் பிளானைல் அமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குறிப்பிடத்தக்கது ஒரு விஷயமா இருக்குது. இது ஆன்டி ஹைப்பர் கிளைசமிக் விளைவுகளில் வந்து ஏற்படுத்தி இன்சுலினுடைய சுரப்பை வந்து மேம்படுத்தி கொடுக்குது. சரியான அளவு குளுக்கோஸ் உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஏற்படுத்தாது. அதோட இந்த டீ குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து சர்க்கரையை வந்து அதிகமாக உறிஞ்சுவதை வந்து தடுக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு சர்க்கரை நோய் ஈஸியாக சரியாகும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா ப்ளூ டீயில் தான் வலுவான பயோப்ளானாய்டுகள் சேர்மங்கள் வந்து இருக்குது. இது இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லா அதிகரித்து ஆக்சிஜனேட்டரியாக வந்து செயல்படுது. இந்த ப்ளூ டீயில் இருக்கக்கூடிய பிரதோசையாட்டின் கண் பார்வையை வந்து மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நேட்ரியாக செயல்படுகிறது. மேலும் ப்ளூ டீயில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்பு வழி நிவாரணியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கண் தொற்று நோய்கள், கண்ணில் ஏற்படக்கூடிய அசௌகரியம், கண் சிவர்க்கிறது, வீக்கம் அடைகிறது, இது எல்லாத்தையுமே குறைச்சி பார்வை செல்களை, திசுக்களுடைய எல்லா விதமான சிக்கலான நுண்குழாய்களை நோக்கி இரத்த ஓட்டத்தை வந்து நல்லா பராமரிக்கும். ஸோ இரத்த ஓட்டம் நல்லா இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் விழித்திரையில் கார்னியா லென்ஸ் இது எல்லாமே வந்து குணப்படுத்துவதற்கு உதவியாக இருக்குது. இதே போல் செரிமானத்தையும் நமக்கு சரிவர செய்ய கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறையாவது நீங்கள் வெறும் வயிற்றில் 1 கப்
சங்குப்பூ டீ, அதாவது ப்ளூ டீன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டீயை எடுத்துக்கிறது உடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களையும் வெளியேற்றி உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணமாக கொடுக்கும். அதே போல தான் சுவாச கோளாறில் இருக்கக்கூடியவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் பொழுது சுவாச கோளாறு, சளி மற்றும் ஒரு நிவாரணமாக இருக்குது. இந்த சங்குப்பூவில் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நுரையீரலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் குறைக்குது. அன்றாடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய உடல் எப்பொழுதுமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஸோ இந்த பதிவில் சங்குப்பூ என்ன மாதிரியான சத்துக்கள் பெற்றிருக்கு, என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும், மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு வடிவில் நீங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய தகவல் போல் இன்னும் நிறைய ஆரோக்கியமான சம்பந்தமான தகவல்களானது நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்ய இருக்கும். ஸோ சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.